ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குயிக்கான ஒரு கார சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பூண்டை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இது குயிக்காக செய்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நம்மளுக்கு டைம் சேவாகவும் ஆகும். இப்போ 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காஞ்ச மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு நம்ம வதக்கினா போதும். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாமே ஒன்று சேர நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரொம்பவும் வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதக்குனா ஓகே. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம தொக்கு இல்லை சட்னியாக அரைக்க போகிறதுனால நம்ம கல்லுப்பே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா எப்படியும் நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். அதனால் நான் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வாட்டத்தில் கட் பண்ணுவீங்களோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வதங்கி வருது. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, தக்காளி நல்லா வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்குது. தக்காளி ரொம்ப வேகாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரே புளிப்பு தன்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். பார்த்திங்களா எந்தளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ நம்ம கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சட்னியை தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சதும் பார்த்திங்கன்னா கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு சின்ன தட்டு போட்டு மூடிக்கோங்க, ஏன்னா கடுகு வெடித்து எல்லா இடத்துலையும் எண்ணெய் படாமல் இருக்கும். இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எனக்கு கருவேப்பிலை இல்லைன்றதுனால நான் அப்படியே கடுகு தாளிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இது குயிக்காகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தோசைக்கல்லில் நல்லா மொறுமொறுன்னு ஒரு தோசை ஊற்றலாம். நம்மளுக்கு கார சட்னிக்கு எப்போவுமே காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோசை தாங்க எப்போவுமே ஹைலைட்டு. ஸோ உங்கள் வீட்லேயும் அதுதானா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா, நல்ல முருகலாக தோசை கிடச்சிருச்சு. இப்போது தோசையை ஒரு பிளேட்டில் வச்சுருந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கார சட்னியோட சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.